எனக்கு கொடுமையா இருந்தது. இன்டர்வெல்லையே நான் எந்திரிச்சு வந்துடுறேன். 100 கோடி மேல தமிழ் சினிமா ரசிகர்கள் சும்மா இருப்பா, எனக்கு கோவத்தை உண்டு பண்ணாத. பார்த்து வேற எடுக்கிறாங்க நீங்க. அதான் எனக்கு கோவத்தை உண்டு பண்ணா. நான் என்ன சொல்றேன், அப்ப நான் ரொம்ப மோசமா சொல்லிடுவேன். நீங்க இன்னும் கழுவி ஊத்திருக்கீங்க. நீங்க ஃபுல் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்களா, ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். வசூல் பண்ணுவதுங்கிறதுக்காக நம்ம ஒரு படைப்பை வந்து கொண்டாடிட முடியாதுன்னா அதுக்கு நான் பச்சையா சொல்லிடுவேன், நல்லா இருக்காது, பரவாயில்ல, அப்புறம் நீங்க இன்னும் கழுவிக்குள்ள நான் சொல்லிடுறேன், கடைசியா சொல்லி தொலைக்கிறேன். சீக்கிரமே முதல்வர்கிட்ட சொல்லி கமெண்ட் பாக்ஸ் தேவையில்லை சார், வியூவர்ஸ் இருந்தா அது போதும். வியூவர்ஸ் தான் சார் கமெண்ட்டும் பண்றாங்க. விஜய் அவர்கள் படங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பாக்குறது இல்லை சார். ஏன்னா மிகப்பெரிய வசூலை எடுத்துட்டு வசூல் எடுக்கிறதுக்காக நான் படங்கள் பாக்குறது இல்லை சார். நான் பாக்குறதுக்கு சகிக்கணும், பொறுமை வேணும், அது என்னால முடியாது. விஜய் சாகிற மாதிரி ஒரு சீனெல்லாம் என்னால் சகிக்கவே முடியாது, நான் பார்க்கவே மாட்டேன். விஜய் கண்கள்னால என்னால் தாங்க முடியாது. ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் என்ன மாதிரி படம் பண்ணணும், அந்த படத்தை ஜெயிலர் பார்க்கறதுனால என்ன சார் மக்களுக்கு வந்து அறிவு அவருக்கு சொல்லிட்டாரு, என்ன புத்திசாலித்தனம் இல்லை, என்ன மேன்மைப்படுத்திட்டாரு நீங்கள் சொல்லுங்க. கங்குவா அப்படி இல்லை. இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஷாட் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு காட்சி கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அத்தனையும் புதுசு, அவ்வளவு நியூ கிரியேஷன். தியேட்டர் நடத்துறதுக்கு ஒரு ரஜினி சார், ஒரு சிவகார்த்திகேயன், ஒரு விஜய், ஒரு தனுஷ், இவர்களெல்லாம் வேணும், சூர்யா இதெல்லாம் வேணும், கார்த்தி, இவர்களெல்லாம் இருந்து பண்ணணும். அதனால இந்த படங்கள் எல்லாம் அவங்க பண்ணட்டும். விக்ரம் படம் பாத்தீங்களா? அது எப்படி இருந்தது? இன்ட்ரோலோட நிறுத்திட்டேன், பார்த்தேன், இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தேன். நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாருல, போதைப் பொருள் எல்லாம். நான் என்ன சொல்றேன், ரேப்பு கெடுதல்ங்கிறத நீங்க ஒரு 150 ரேப்பு பண்ணி காமிச்சு அது கெடுதல்னு சொல்லுவீங்க, அதை நாங்க கேட்கணும், பார்க்கணும். போங்க சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். கொஞ்ச நாளா நீங்க தான் வந்து இன்டர்நெட்ல திரும்புற பக்கம்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறீங்க. என்ன திடீர்னு இத்தனை நாளா ராஜகுமாரன் அவர்கள் வந்து சைலண்டா இருந்தாரு, ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா பார்க்க முடியுது, எதனால இன்டர்வியூஸ் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிங்க? ஏதாவது? நான் அதிகமா எதை கொடுக்கல சார், நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய ப்ராடக்ட்ஸ்க்காக தான் நான் பேசுறேன். ஆனா நிறைய கட் பண்ணி நிறைய பேர் போடுற பார்க்க எடுத்தவர்கள் ஒரு 4 பேர் தான் சார், அதை உபயோகித்தவர்கள் ஒரு 400 பேர் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நிறைய நெகட்டிவாவே உங்களை பற்றி போர்ட்ரேட் பண்ணுறாங்களே, என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஜென்ரலி நெகட்டிவாக இருக்கிறது தான் எல்லாரும் பார்ப்பாங்கிறத ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்துருக்குது. அப்படி இல்லை, நெகட்டிவாக இருக்கிறத கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அந்த சேனல் இருக்குது இல்லையா, அதனுடைய வியூவர்ஸ் எந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ளவங்களோ அதை பொறுத்து தான். சில நல்ல சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். இப்போ சித்திரலட்சுமணன் சாருடைய சேனல்லாம் பாருங்கள், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும், சரிங்களா? அதனால் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வியூவர்ஸ் தான் நமக்கு வேணும். எதுக்கு கமெண்ட்ஸ்னு எனக்கு தெரியல. சீக்கிரமே முதல்வர்கிட்ட சொல்லி கமெண்ட் பாக்ஸ் தேவையில்லை சார், வியூவர்ஸ் இருந்தால் அது போதும். அப்படி வியூவர்ஸ் தான் சார் கமெண்ட்டும் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு, அதனால் நம்மளை ட்ரோல் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஒரு முதல்வரையும் ட்ரோல் பண்ணுறாங்க, மோடியும் ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த கமெண்ட் பாக்ஸ் தான். வியூவர்ஸ் போதும், எதுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்? பார்த்துட்டு போயிட்டே இரு. கருத்து சொல்லணும்ல, இப்போ கருத்து சுதந்திரம் அதிகமாக இருக்குல்ல. கருத்து சுதந்திரம் கருத்து உள்ளவர்கள் சொல்லணும், கருத்தே இல்லாதவர்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னன்னே தெரியாது. அவனுங்களை எழுதுகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு. அது வந்து ஒரு பான்பராக் போட்டுட்டு போகிற போக்கில் துப்பிட்டு போவோம் பாருங்க, ரோடா அது என்ன இடமுன்னு தெரியாமல். முன்பெல்லாம் கவர்மெண்ட் அலுவலகத்தில் படிக்கட்டில் ஏறும்போது பார்த்தா சைடு ஃபுல்லாக தூக்கி வச்சிருப்பாங்க. இப்போ பான்பராக் இல்லை, ஒழிச்சிட்டாங்க கவர்மெண்ட். ஒருவேளை அதனாலேயே ஒழிச்சிருப்பானுங்க, இவனுக்கு பில்டிங்கே நாசம் பண்ணானுங்கடான்ட்டு. அந்த மாதிரி தான் அவருடைய கமெண்ட்ஸ். ஒரு அறிவுபூர்வமான கமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த வெளிச்சம் நல்லபடியாக பாசிட்டிவாக கிடைச்சது அப்படின்ற மாதிரியான படங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு இல்லை சார், சில படங்களை சரி பரவாயில்ல பார்த்துட்டோம், பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அப்படி சில படங்கள் இருக்கலாம். என்ன படம்? இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது படத்தை சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் ஒரு படம் நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னது எல்லாமே கொஞ்சம் பழைய படங்களாவே இருந்தது. அதுதான் நான் சொல்றேன். ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு பிரபு சார் இன்ட்ரோடக்ஷன் பண்ணாரு, ஆதி குட் பேட் அக்லியோட டைரக்டர் அப்படின்னு என்கிட்ட. நான் சொன்னேன் இல்லை சார், அவர் வந்து மார்க் ஆண்டனியோட டைரக்டர் அப்படின்னு. நான் மார்க் ஆண்டனியோட ரசிகன் அப்படின்னு. மார்க் ஆண்டனி அது பார்த்தேன், என்ன படமா இருந்துட்டு போ சார். அது வந்து ஒரு சினிமாங்கிறது அப்பட்டமான உண்மை. அந்த படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பரா இருந்தது, மிக அற்புதமா இருந்தது, பிரமாதமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அது ஒரு சினிமா, பொழுதுபோக்குக்கான ஒரு அம்சம். அது ஒரு மக்களோட வாழ்வியலையோ ஒரு எங்களுடைய வாழ்க்கையோ, இதான் உங்க வீடு இதுதான் அப்படி அது மாதிரியெல்லாம் இல்லை. அது ஒரு சினிமா பார்க்குறங்கிற உணர்வை நொடிக்கு நொடி உணர்த்தி கொண்டே இருந்த ஒரு படம் இல்லையா? அதில் அந்த டைரக்டர் என்ன சொன்னாலும் அது ரைட்டு தான்.
இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இது ஆர்டிஃபிஷியல் சினிமாவா பாக்குறாங்க சார். சினிமா எது, வாழ்வியல் எதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சினிமா வேண்டாம் என்று ஒரு சோலை வேணான்னு சொல்லு, அதெல்லாம் ஏகப்பட்ட வாழ்வியல் இருக்குது, அது வேற விஷயம். அப்படி இல்லை ஒரு பில்லாவை வேணான்னு, சரிங்களா? சினிமா நீங்க பாக்குறது சினிமா தான். இப்போ கமர்ஷியல் எலிமெண்டோட சினிமாவா இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு வந்துடுறேன். நேத்திக்கு ஒரு பொண்ணு வாய்ஸ் நோட் எனக்கு அனுப்பியிருந்தது. சொன்னிட்டேன் நான். ஆமா சொன்னீங்க. ஆமா, படங்கள் பாசிட்டிவா இருக்குது உங்களுடைய, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல சார். பாசிட்டிவா இருக்கிறது வேற, அது வேற, இது வேற. உங்க படத்துல விக்ரமையும் அஜித்தையும் மற்ற ஹீரோக்களையும் பார்க்கும் பொழுது ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. இது மாதிரி ஒரு புருஷன் நமக்கு கிடைப்பானாங்கிற ஒரு எண்ணம் வருது சார் அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு போல இருக்குது, சொல்லியிருக்குது. எனக்கே அது தோணும். ஒரு ஜென்யூனிட்டி இது வேணும் சார். ஒரு வாழ்வியல் எடுத்துட்டு போகும்பொழுது இது மாதிரி ஒரு புருஷன் நமக்கு வேணும். அதனாலதான் நாங்க ஒரு ஹீரோவை 2ஆ பொழந்து காமெடியன் வச்சிருக்கிறோம். கொஞ்சம் கோணவங்க கேனங்கித்தனமான சேட்டைகள் எல்லாம் அவன் செய்வான், ஹீரோ செய்ய மாட்டான். மார்க் ஆண்டனி வேற படங்கள் என்ன சார் பார்த்துருந்தீங்க? எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சார். ஊருக்கு போனா பார்த்துறேன். எனக்கு தியேட்டருக்கு போறது ரொம்ப ஈஸி. பார்த்து கொண்டு தான் படத்தெல்லாம் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏதோ 1-2 இல்லை சார். இப்போ ரிலீஸ் ஆகிறது வாரம் 4, 5, 8 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் பார்க்குற மனநிலை நமக்கு இல்லை. பார்க்க சொல்லி நண்பர்கள் கேட்டாவோ இது பண்ணாவோ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வேற என்ன படம் பார்த்தீங்க? கடைசியா நான் சிறை பார்த்தேன், நன்றாக இருக்கிறது. கட்டி பிடிச்சேன் டைரக்டரை. ரஞ்சித் அங்கே நின்று என்னை பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம ரஞ்சித் இருக்கட்டுமே, அவருடைய அசிஸ்டன்ட் தானே, அவரை கட்டி பிடிச்சி நல்லா பண்ணியிருக்கு. விஜய் அவர்கள் படங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸாவே பார்க்கறது இல்லை சார். ஓகே. ஏன்னா மிகப்பெரிய வசூலை வசூல் எடுக்கிறதுக்காகலாம் நான் படங்கள் பார்க்கறது இல்லை சார். நான் பார்க்கறதில்ல. பார்க்கறதுக்கு சகிக்கணும், பொறுமை வேணும். அது என்னால முடியாது. ஒரு படம் கூட நீங்க அந்த லாஸ்ட் இல்லை, நான் கடைசியா பார்க்கல. பிகில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுல பாலு, அந்த பெண்கள், அது வந்து நம்ம சக்தி இந்தியா மாதிரியான ஒரு படம். எனக்கு அந்த மாதிரி படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, புரியுதுங்களா? படம் வந்து ஒரு படிப்பினையை சொல்லணும் சார். இதே மகேந்திரன் சார் நடிச்ச ஏதோ ஒரு படம் நான் பார்க்கல சார். எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்குது. எனக்கு அந்த மாதிரி படங்கள் ஐயோ ரொம்ப குரூரமா இருக்குது, என்னால் பார்க்க முடியாது. அதுவும் விஜய்க்கு ஏதோ ஒரு விஜய் சாகிற மாதிரி ஒரு சீனெல்லாம் என்னால் சகிக்கவே முடியாது. நான் பார்க்கவே மாட்டேன். விஜய் கண்கள்னால என்னால் தாங்க முடியாது. அதுலயே ஏதோ ஒரு சீன் அப்படி இருக்குது, என்னால் முடியாது. அவ்வளவு நமக்கு விஜய் மேல ஒரு இது இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா எமோஷனலா காட்சிகள் தேவைப்படுது இல்ல சார்? இருக்கு சார், அது தவறு சார். அதுதான் சொல்றேன். அதாவது மனம் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுலயுமே அம்மாவுக்காக ஒரு கண் கலங்குவாரு சார், பாத்ரூம்ல போய் உட்காந்து அழுவாரு, அதெல்லாம் வேணாம். அதுதான் சார் அழணும்னா கூட என் ஹீரோ பாத்ரூம்ல போய் உட்காந்து அழுதுட்டு வெளியில வந்து நண்பனுக்கு காட்ட சார், அதெல்லாம் நல்ல சினிமாக்கள் சார். அதெல்லாம் நாம இழந்துட்டோம், விட்டு தொலைங்க. சரி, வேற என்ன படங்கள் நீங்க உங்க பிளேலிஸ்ட்? இல்ல, நான் பாக்குறது இல்லாததுனால நான் பாக்குறது இல்ல. அப்புறம் இப்ப அருமையான படம் பார்த்தேன் சார். சூப்பர் படம் சார். என்ன படம்? பிரசாந்த் அப்பா பார்க்க சொன்னாரு. கோர்ட்டுன்னு ஒரு படம், தெலுங்கு படம். என்ன ஒரு பிரமாதமான ஒரு படம் சார். நாமெல்லாம் யாருங்கிறத, நம்மளாம் எவ்வளவு கேவலமானவங்கிறத அந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சார். பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னுடைய பொண்ணு தான் சார் ஹீரோயினா நடிக்குது, அதனாலதான் பார்த்தேன். ஓகே, என் பொண்ணு ஹீரோயினா நடிக்குது, அவர் பார்க்க சொன்னாரு. இப்படி பிரியங்கா இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பார்க்குறேன். சினிமாக்காரர்கள், சினிமாவில் இருப்பவர்கள் இதை பாரு, இதை ஏதாவது அப்படின்னு வேண்டுதல் வச்சா நான் பார்க்குறேன். நானா போய் ஆசைப்பட்டு தேட்டருக்கு போகல. அப்படி போகிற மாதிரி படம் வேணா நான் இப்போ கதார் 2 பார்த்தேன் சார். சூப்பர் படம், அருமையான படம், மனசை விட்டு நீங்காத ஒரு ஃபீல் இருக்கிற ஒரு படம் கதார் 2. வேற கதார் 2 டைம்ல தான் ஜெயிலர் வந்தது, அதுவும் பார்த்தேன். எனக்கு கொடுமையா இருந்தது. இன்டர்வெல்லயே நான் எந்திரிச்சு வந்துறேன். 600 கோடி மேல தமிழ் சினிமா ரசிகர்கள் சும்மா இருப்பா, எனக்கு கோவத்தை உண்டு பண்ணாத. பார்ட் 2 வேற எடுக்கறாங்க. நீங்க அதான் எனக்கு கோவத்தை உண்டு பண்ணா. நான் என்ன சொல்றேன், அப்ப நான் ரொம்ப மோசமா சொல்லிடுவேன். நீங்க இன்னும் கழுவி ஊத்திருக்கீங்க. இல்ல சார், அது ஏன்னா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்ட் எடுக்கறாங்க. நீங்க ஃபுல் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க, ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க சார். ஏன்? அதுக்கான ஆடியன்ஸ் மட்டும் தான் பாப்பாங்க. நீங்க இது மட்டும் இதுக்கான ஆடியன்ஸ் குடும்பங்களும் வந்து நீங்க ஆடியன்ஸை கரப்ட் பண்ணிட்டீங்க. புரியுதா? நான் என்ன சொல்றேன், அத்தனை ரத்தம், அத்தனை கொலை. ரஜினி சாருக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், இவ்வளவு படமும் இவ்வளவு நீங்க ஒரு சினிமாவா தான் அதை பாக்குறீங்க. அதான் சொன்னேன், காசு சம்பாதிக்கிற ஒரு மிஷனா அதை பாக்குறீங்க. பிசினஸா மிஷனா பாக்குறீங்க. நீங்க தான் சினிமாவை காப்பாத்திட்டு இருக்கிறீங்க. அந்த சினிமா ஏதோ தள்ளாடி விழுறதுக்குள்ள ஒரு உங்களாலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் அதை விமர்சனமோ அல்லது அவரை நான் பெருமையாவே நினைச்சுக்கிட்டு விட்டுறேன். ஆனா ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் என்ன மாதிரி படம் பண்ணணும்? அந்த படத்தை ஜெயிலர் பாக்குறதுனால என்ன சார் மக்களுக்கு வந்து அறிவு அவருக்கு சொல்லிட்டாரு? என்ன புத்திசாலித்தனம் இல்லை, என்ன மேன்மைப்படுத்திட்டாரு? நீங்க சொல்லுங்க.
இல்ல அது ஒரு கமர்ஷியல் சினிமா. அதுதான் சொல்கிறேன், அது ஒரு கமர்ஷியல் சினிமா. அதை நான் எதுக்கு பார்க்கணும்? அவங்க வந்து பணம் வரணும், சினிமா மறுபடியும் ரொட்டேட் பண்ணணும், அவருடைய சம்பளங்கள் ஏறணும், தேட்டருக்காரங்க அட்லீஸ்ட் பிழைக்கணும். தேட்டர் நடத்துறதுக்கு ஒரு ரஜினி சார், ஒரு சிவகார்த்திகேயன், ஒரு விஜய், ஒரு தனுஷ், இவர்களெல்லாம் வேணும். சூர்யா எல்லாம் வேணும், கார்த்தி, இவர்களெல்லாம் இருந்து பண்ணணும். அதனால் இந்த படங்களெல்லாம் அவங்க பண்ணட்டும். நான் வந்து இவ்வளோ பேசிட்டீங்களே, நான் அந்த படம் பார்த்தேன். எந்த படம்? கங்குவா. எப்படி இருந்தது உங்களுக்கு? அமரன் ரெண்டும் பார்த்தேன். கங்குவா எப்படி இருந்தது? நான் சொல்கிறேன், பார்த்தேன். கங்குவா பார்த்தேன், அமரன் பார்த்தேன். அமரன் வந்து ஒரு 60களில் வந்த ரத்த திலகம்னு ஒரு படம், சிவாஜி. அதுதான், அவ்வளோதான் அந்த படம். சரிங்களா? ஒரு சீன் புதுசு கிடையாது, ஒரு விஷயம் புதுசு கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு நீங்கள் கதை பண்ணும்பொழுது என்ன நினைப்பீங்க? இவன் செத்து போயிடுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, கதையினுடைய எந்த பாயிண்ட்டும் தெரியக்கூடாதுங்கிறது தான் ஒரு கதை பண்ணுவதோட ஓப்பனிங்லேயே தெரியும் இவர் செத்துருவார்னு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லிட்டாங்க இது இல்லை, இது செத்துருவார்னு தெரியும். அவன் செத்துருவான்னு தெரிஞ்சு அந்த படத்தை போய் கூட்டமாக குணமாக ரசிக்கிறீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்ன? நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க? ஒரு பயோகிராஃபியே எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருந்தது? சரி, அங்கே இருந்த ஒரே ஒரு பயோகிராஃபி, ஒரே ஒரு பயோ மெடிசன் சாய் பல்லவி. சாய் பல்லவியை நீங்க விதவிதமா ரசிச்சு பார்க்கறதுக்காக அவ்வளவு பேரும் போறாங்க. இவ்வளவுதான் உண்மை. அப்படித்தான் அந்த படத்துல என்னுடைய நாயகன் முகுந்தன்றவருடைய கதையா ஒரு நாட்டுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணாரு சொல்றேன். அதுதான் எல்லாமே சார். அதுக்கு முன்னாடி வந்த வெட்னஸ்டே எல்லாம் நீங்க பார்த்தா அத்தனை வாரும் அதுல இருக்குது. எது சார் அதுல புதுசு? நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு புதுசு சொல்லுங்க. அந்த சாய் பல்லவியுடைய அப்பாவா அவர் அந்த கேரக்டர் கொஞ்சம் புதுசு, ஏதோ ஒரு நல்ல மாமனாரா இருந்தாரு. ஆமா, அவர் சார் நமக்கு தெரியாதா புதுசு எது என்ன? என்னுடைய சிவகார்த்திகேயன் அதில் இல்லை சார். அவன் ஒரு ஜாலியான பையன். ஒரு சீனில் கூட அவன் இல்லை சார். ஒரே ஒரு சீன் ஓப்பனிங்கில் இருந்தான் சார். 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி சார். நான் என்ன சொல்கிறேன், வசூல் பண்ணுவதுங்கிறதுக்காக நம்ம ஒரு படைப்பை வந்து கொண்டாடிட முடியாது. நான் அதுக்கு நான் பச்சையாக சொல்லிடுவேன், நல்லா இருக்காது, பரவாயில்ல, அப்புறம் நீங்கள் இன்னும் கழுவிக்குள்ள நான் சொல்லிடுறேன், கடைசியாக சொல்லி தொலைக்கிறேன், சரிங்களா? ஆனால் கங்குவா அப்படி இல்லை. இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஷாட் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு காட்சி கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அத்தனையும் புதுசு, அவ்வளவு நியூ கிரியேஷன், சரிங்களா? ஆக தெரிஞ்ச அவளையே தான் நீங்க பார்ப்பீங்க, தெரியாத ஒருத்தியை புதுசா காட்டினா நீங்க பார்க்க மாட்டீங்க. மென்டாலிட்டி சார். அந்த படத்தை கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்களே நிறைய பேர். அதுதான் சார், கழுவி பார்க்கவே விடலை சார். படமே ஓடலை, ஒரு காட்சி கூட பழசு இல்லை சார், ஒரு ஃப்ரேம் கூட பழசு இல்லை சார். நீங்க வந்து ஒரு புது அனுபவம் அது உங்களுக்கு. ஆனா ஜனங்கள்கிட்டையும் அது போய் சேர்க்கல. விமர்சகர்கள் விமர்சனம் பண்றீங்க, அவங்களுமே பிடிக்கல. இது என்ன சார் எனக்கு புரியல. நீங்க எதை என்கரேஜ் பண்றீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி ரத்த திலகம்னு சிவாஜி கணேசன் படத்தை நான் சொல்றேன், அதுலயே அந்த பாட்டெல்லாம் இருக்குது சார். பாடி திரிந்த பறவைகளே பறந்து, அங்கேயே காலேஜ் மேட்டுகள்லாம் பிரியறது இருக்குது, அங்கேயும் அந்த மிலிட்ரி இருக்குது. அங்கிருந்து கடைசியில வெட்னஸ்டே இருந்து கமல் சாரோட எவ்வளோ படத்தோட வார்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி, என்னுடைய ஒரே கதாநாயகன் சிவகார்த்திகேயன் இருந்தான், என்னுடைய ஒரே கதாநாயகி சாய் பல்லவி இருந்தான். இந்த 2 பேருக்காகத்தான் சார் இந்த படம் பார்க்க போனாங்க. படம் பார்த்துட்டாங்க, அவ்வளோதான் சார். மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை. சரி, கலெக்ஷன் ஓகே, சிவகார்த்திகேயன் அதுவும் கலெக்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. கங்குவாவும் போயிருந்தா நம்ம தேட்டர் ஆடி போயிருக்கும். ஆனால் கங்குவா அவ்வளோ புதுசாக இருந்தது, எவ்ரி பாயிண்ட் புதுசு. நாம் எப்பொழுதுமே தெரிஞ்சதையே ஒன்று பார்ப்போம், இல்லைன்னா ஏதோ ஒரு கவர்ச்சியில் மயங்கிடுவோம், இல்லைன்னா ஒரு வெறுப்பில். சூர்யா மேலே உங்களுக்கு இருக்கிற காண்டு வெறுப்பை, இது தவறு சார். ஒரு படைப்பாக தான் பார்க்கணும் நீங்கள். சூர்யா மேலே இருக்க வெறுப்பு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ஆனால் அதே சூரரை போற்று, ஜெய்பீம் மாதிரியான படங்களை மக்கள் தான் இன்னமும் கொண்டாடுவாங்க சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது கொண்டாடுறதுக்கு முன்னாடியே தேட்டரை விட்டு தூக்கிடுறீங்களே, கழுவி ஊற்றிடுறீங்க. எதுவும் ஒன்று உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் போகுது, பிடிக்காம போகுது. இல்லை சார், அது வந்து அதாவது ஒன்று தான், எது கனெக்ட் ஆகலைங்கிறது மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், என்ன நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ சினிமா தெரிஞ்சு வச்சிரு, அதில் ஒரு சாய் பல்லவி இல்லை சார். அதுதான், அதில் ஒரு ஹீரோயின் இல்லை சார். ஜனங்களுக்கு ஹீரோயின் அதுலேயும் இருந்தாங்கல்ல அந்த, அதில் ஒரு ஹீரோயின், ரைட்டான ஒரு ஹீரோயின் அதுக்குள்ளே இல்லை. ஹீரோயின் இல்லாத ஒரு படத்தை பார்க்குற மனோபாவம் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இல்லை சார். இதுதான் புரிஞ்சுக்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் கைதிலாம் ஹீரோயினே கிடையாது. கைதி மாதிரியான படங்கள் வந்து ஹீரோயினே இல்லாம ஃபுல்லா ஒரு 100 கோடி இருக்கு சார். இருக்கும், இருக்கலாம். ஒரு த்ரில்லர், என்ன சொல்றது, பாடல்களே இல்லாத படங்களை பார்க்கறதுக்குமே பசங்க இப்ப இருக்கிற இல்ல, நல்ல ஒரு ஹீரோயின் கூட அந்த படத்துல இல்லை. அது ஒரு குறையாக இருக்கலாம். அதுதான் கங்குவா பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு
ஒரு சாய் பல்லவி மாதிரியான ஒரு நல்ல ஹீரோயின் இருந்திருந்தால் அது கொஞ்சம் சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி சரி கொஞ்சம் அமர வச்சு ஒத்தரம் கொடுத்து வந்திருக்கலாம். அவர்கள் ஒரு புது மாதிரியான ஒரு படைப்பை எடுத்துக்கொண்டு அதை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், அந்த படத்தில் கூட நான் சொல்கிறேன், தங்கமலை ரகசியம்னு ஒரு சிவாஜி சார் படம். ஏதோ ஒன்றில் சிவாஜி சார் ஒரு காஸ்டியூம், அந்த சிவாஜி காஸ்டியூம் மட்டும்தான் சார் அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க சூர்யாவுக்கு. வேற எதுவுமே எல்லாமே புதுசு சார், நியூ கிரியேஷன். அந்த டபுள் இதில் நடக்கிற அந்த இது அவங்க ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஹாலிவுட் படம் மாதிரி அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. புதுசு வரும்பொழுது அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதே பழைய ஜெயிலர், அதே பழைய தங்கப்பதக்கத்தோட கதை தானே சார் அது. எண்டு கூட ஆமாம், தங்கப்பதக்கமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை தெரியுமா? பார்த்தது இல்லை. பெரிய ஹிட் படம் தான். எவனோ ஒருத்த கமெண்ட் நான் பார்க்க மாட்டேன், எவனோ ஒருத்த கமெண்ட்ல கூட போட்டிருந்தேன் இவர் தங்கப்பதக்கம் எல்லாம் பார்த்துருப்பாரு. எதுக்கு அதை பார்க்கணும்? ஜெயிலர் தங்கப்பதக்கத்தோட கதை எப்படி சார்? பார்க்க தேவையில்லை சார், சரிங்களா? பார்க்க தேவையில்லை. எல்லாமே தெரிந்து வைத்திருந்தால் போதும். தங்கப்பதக்கத்தோட வசனம் ஓடாத வீடு இல்லை, ஓடாத கிராமம் அத்தனையும் அதில் இருக்கும் சார். அது மகேந்திரன் தான் அதில் வசனம். அந்த வசனங்கள் அவ்வளவும் அது சிவாஜி கணேசன் படம். சிவாஜி கணேசன் படத்தில் நீங்கள் எவ்வளோ வசனம் எழுத முடியுமோ, என்ன அளவு இருக்குதோ அது இருக்குது, அவங்க சொல்கிறது தான் நீங்கள் எழுத முடியும். இதெல்லாமே இருக்குது. நீங்களாக ஒன்று பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணி வைக்கிறீங்கிறது உங்களுடைய சுய சிந்தனை, உங்களுடைய சுய பரிசோதனை தான் அதில் தெரியும். ஜெயிலர் அதே காப்பி அடிச்சாங்க இல்லையே, தங்கப்பதக்கத்தோட ஒரு கதை தானே அது. என்ன செஞ்சா அதே இது கொஞ்சம் ஸ்டார்களை வச்சுக்கிட்டு ரஜினி சாரை எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கும் பிடிச்சிருக்கு ரஜினி சாரை, ரொம்ப பிடிக்கும். அதில் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே ஹிட் கொடுக்குறாங்க. ரஜினி சார் தான் காலா இல்லை சார், ரஜினி அதை தான் சொல்கிறேன். நீங்கள் காலா அதுக்கு முன்னாடி வந்த கபாலியை விட இது பரவாயில்ல சார், நல்லா இருக்குது சார்னு சொன்னது இவ்வளவுதான் சார். வேற ஒன்று. ஆனால் ஆக்டிங் வைஸ்லயுமே அந்த 2 படங்கள் நல்லா தான். நான் பார்க்கல சார், பார்க்கல. எனக்கு அந்த ரஜினி சாரோட அந்த காஸ்டியூமே என்னால் பார்க்க முடியல. எந்த படத்தில் சொல்றீங்க? காளியோட கபாலியா? இல்ல காலா. அப்படி ஒரு ரஜினி எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அந்த கொஞ்சம் பார்த்துட்டு நான் வைக்கிறேன், பார்க்கணும்னா பார்த்து தொலைக்கிறேன் சார். இல்ல சார், அவரை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை சார், அவர் அழகா இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த கபாலியில கூட சூப்பரா இருந்தாரு, அருமையா இருந்தாரு. இதெல்லாம் இருக்குது. ரஜினி சார் நம்ம அவரை எவ்வளவு லவ் பண்ணிட்டு அவருடைய ஒரு சின்ன திரும்புறது கூட நம்ம விரும்புறோம், பார்க்கறோம். ரத்தனத்தமா கொட்டுறாங்க, கொலையா பண்றாங்க இல்லைங்களா? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க போன படத்துல ஒரு 50 கொலை பண்ணீங்க, விக்ரம்ல நான் ஒரு 40 கொலை பண்ணேன், 2 பேரும் சேர்ந்து நடிக்கும் பொழுது ஒரு 90 கொலை பண்ணுவோமா? விக்ரம் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அது எப்படி இருந்தது? இன்ட்ரோலோட நிறுத்திட்டேன், பார்த்தேன். இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தேன். ஏன் நல்லா தானே இருந்தது, அதுவும் நல்ல ஒரு பெரிய ஹிட்டான. அதுக்கு மேலேயும் அதுதானே சார் இருக்க போகுது. அதுக்கு மேல மட்டும் என்ன பெருசா இருந்துற போகுது? கமலை விரும்பி ரசிச்சு பார்க்கலாம். அதுல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாருல, போதைப் பொருள் எல்லாம் இந்த சமூகத்துல சார். போதைப் பொருள் அது செகண்ட் ஹாஃப்ல நான் என்ன சொல்றேன், ரேப்பு கெடுதல்ங்கிறத நீங்க ஒரு 150 ரேப்பு பண்ணி காமிச்சு அது கெடுதல்னு சொல்லுவீங்க. அதை நாங்க கேட்கணும், பார்க்கணும். போங்க சார். செகண்ட் ஹாஃப்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சு இருக்கட்டுமே, என்ன இருந்துற போகுது சார்? ஒரு நான் என்ன சொல்றேன், முதல் ஒரு ரீல் கமல் சார் அதிர்ச்சியா இருந்தது, அவரை கொல்றாங்க அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு அவர் சாகலை, ஓகே. செகண்ட் ஹாஃப்ல ஏதோ நல்ல குழந்தை சமாச்சாரம்லாம் இருக்குது, எனக்கு போகுது இந்த வரைக்கும். அதாவது டைமும் இல்லை என்கிட்ட சார். அதுக்கப்புறம் ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு இன்டர்வல்ல தான் சார் மாஸ்கை கழட்டுறாரு. அது வரைக்கும் டூப் வச்சு நிறைய நீங்க எடுத்துக்கலாம், என்ன வேணாலும். என்ன சார் இது? எவ்வளவோ நடக்குது, அவ்வளவையும் கமல் சாருக்கு டூப் வச்சுக்கிட்டே எடுத்துட்டு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஓகே சார், அது ஓகே. கமல் சார் ஒரு சைன் வந்தாலும் நமக்கு ஓகே தான். அதுதான் கமல்னு நம்ம நம்ப வச்சிட்டோம்னா ஓகே தான். ஒரு டைரக்டர் இல்லையா, நான் டெக்னீஷியன் இல்லையா? அது மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படம் கூட நான் இன்ட்ரோலோட வந்துட்டேன். அதுக்கு மேலே குட் பை அக்லி படத்தை சொல்றீங்களா? மார்க் ஆண்டனியே நான் இன்டர்வல் வரைக்கும் தான் பார்த்தேன். நல்ல படம் தானே சொன்னீங்க, பார்த்து. நல்ல படம் இல்லை சார். இன்டர்வல் வரும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தது. நான் 2 சூர்யா 2 இவரை எதிர்பார்த்தேன், 2 விசாலையும். அப்பன் விசால், மகன் விசால். அப்பன் சூர்யா, மகன் சூர்யா 2 பேரும் அப்படி நின்று ஒரு இன்ட்ரோல் வந்திருந்தா அது ஒரு பயங்கர இன்ட்ரோலாக இருக்குது. இவங்க கொஞ்சம் ஸ்டோரிகளில் போய் யாரோ ஒருத்தனை கொண்டுட்டாங்க. அப்பா சூர்யாவை கொண்டுட்டு மகன் சூர்யா மட்டும் இருக்கிற மாதிரி அப்பா இப்படி வந்திருந்தது. கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது, கொஞ்சம் சொதப்பிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட போனேன், என் குடும்பம் யாரோ வந்திருந்தாங்க, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டேன். தேட்டரில் தான் பார்த்தேன்.